மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்கள், அத்துடன் அவர்களது பெற்றோர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக புலமை பரிசில் பரீட்சைக்கு வரக்கூடிய தமிழ் பாடங்கள், சுற்றாட பாடங்கள் ஆகியவற்றை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இன்றும் நாங்கள் பந்தி வினாக்கள், ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு வகுப்பில் பந்தி வினாக்களை பற்றி கற்றிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் அதை பற்றி நாங்கள் படித்து கொண்டு போவோம். எனவே மாணவர்களே, இன்றைய பாடத்திட்டத்துக்குள் நாங்கள் செல்வோம். அதே போன்று அனைத்து மாணவர்களும் தினந்தோறும் நாங்கள் இரவு வேளைகளில் பாடசாலையில் படித்த விடயங்கள்னாலும் சரி, வேறு பிரத்யேக வகுப்புகளில் படித்த விடயங்களாலும் சரி, நாங்கள் இரவில் அதை படுக்கிறதுக்கு தூங்க செல்வதற்கு முன்னர் நாங்கள் அந்த என்ன பாடசாலையில் படித்திருக்கின்றோம், கற்றிருக்கின்றோம் அந்த விடயங்களை திருப்பி மீட்டலாக பார்க்க வேண்டும். நீங்கள் இன்றைய காலையிலிருந்து என்ன விடயங்கள் செய்தீர்கள், படிப்பு தொடர்பான விடயங்கள் என்னவற்றை கற்றுள்ளோம், பாடசாலையில் எவ்வாறான விடயங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். சில விடயங்களை அம்மா அப்பாக்களுடன் உரையாடுகின்ற போது சகோதரங்களுடன் உரையாட வேண்டும். பாடசாலையில் என்ன விடயங்களை தந்திருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் என்ன புது விடயங்கள் தந்திருக்கிறார்கள், அதே போன்று மாணவர்களுக்குள்ளான பிரச்சனைகள் நீங்கள் பெற்றோர்களுடன் கலந்துரையாட வேண்டும். அதே போன்று நாங்கள் பாடசாலையிலும், நான் முதல் சொன்னது போன்று பாடசாலையிலும் பிரத்யேக வகுப்புகளிலும் படித்தவற்றை நாங்கள் திருப்பி கற்றுக்கொள்ள வேண்டும். இரவு தூங்க போகின்ற வேளைக்கு முதல். சரியாவில்லை? புலமை பரிசில் பரீட்சை வகுப்பு, அதாவது 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு வகுப்புகளிலேயே பல்வேறுபட்ட வகுப்புகள், பிரத்யேக வகுப்புகளுக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எத்தனை வகுப்புகளுக்கு சென்றாலும் எல்லாவற்றையும் என்ன உங்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது தானே. அந்த அன்றைய பாடசாலையும் சரி, வேறு எங்கேயும் சரி படித்த விடயங்களை உங்களுக்கு இரவு மீட்டல் செய்யக்கூடியதாக இருக்கின்ற போது அந்த அளவுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் வகுப்புகளுக்கு சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். சரி மாணவர்களை பார்ப்போம். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் ஆ எனவும் பிழையாயின் ஆ எனவும் அடைப்புக்குறிக்குள் அடையாளம் இடுக. சரிதான பிள்ளைகள்? அப்போ பாருங்க, இதில் நாங்கள் மிகவும் அவதானிக்கக்கூடிய விடயம் என்னவென்று வந்தால், நீங்கள் பாருங்கள், அறிவுறுத்தலை நாங்கள் ஒரு பரீட்சையில் கவனம் செலுத்த வேண்டும். அறிவுறுத்தலை ஒரு பரீட்சையில் கவனம் செலுத்த வேண்டும். அது இந்த விடயத்திலேயும் ஒரு அறிவுறுத்தல் உண்டு. பாருங்கள், கவனிக்க வேண்டிய விடயம், நாங்கள் ஆரம்ப வகுப்பிலிருந்து சரியாயின் சரி என்ற குறியீடு தான் போட்டு நாங்கள் அந்த குறியீடைத்தான் நாங்கள் எல்லா வினாக்களுக்கும் சரி பிழை எடுக்கின்ற வினாக்களுக்கு நாங்கள் இட்டு வந்திருப்போம். இப்போ நீங்கள் அப்படி அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற போது சில வினாக்கள் உங்களுக்கு சரியாயின் ஏ எனவும் பிழையாயின் பி எனவும் உடனே தந்திருப்பார். அதே போன்று சரியாயின் ஆவெனவும் பிழையாயின் ஆவெனவும் இடுகன்னு தருவார். இப்போ நீங்கள் அந்த அறிவுறுத்தலை நீங்கள் கவனிக்காது விட்டால், சரிக்கு சரி என்ற குறியீடும் பிழைக்கு புள்ளி என்ற குறியீடும் போட்டிருந்தீங்களானால் உங்களுக்கு அவ்வளோ வினாக்களுக்கும் என்ன புள்ளிகள் வழங்கப்படும்? 0 என்ற புள்ளி தான் வழங்கப்படும். இதில் நாங்கள் என்ன அவதானிக்க வேண்டும்? அறிவுறுத்தல். சரிதான மாணவர்கள்? அப்போ அந்த அறிவுறுத்தலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு பாடமாகவே அறிவித்தல், அறிவுறுத்தல், கட்டளைகள் என்ற பாடப்பகுதிகள் உங்களுக்கு இருக்குதானே, விளங்குதானே? அப்போ அறிவுறுத்தல் என்பது எங்களோட பாடத்துடன் தொடர்புடைய விடயம். அதை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்கள் பரீட்சையில் இப்போ நாங்கள் இந்த சரியாயின் சரியனவும் பிழையாயின் பிழையனவும் என்று குறியீடு எழுதுவதற்கு பதிலாக குறியீடு பரீட்சையில் இட்டுட்டேன். இப்போ நாங்கள் வீட்டை வச்சு சொல்லுவோம், என்னென்ன பிள்ளைகள், அம்மா நான் இன்றைக்கு பரீட்சையில் நன்றாக எல்லா வினாக்களும் இலகுவாக வந்தது, எனக்கு பெரும்பாலும் எல்லா வினாக்களும் சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுதினது சரி, ஆனால் அங்கே வினாக்களுக்குரிய ஒரு அறிவுறுத்தல் ஒன்று இருக்குது இல்லை. அப்போ அந்த அறிவுறுத்தலை கவனிக்காவிட்டால் உங்களுக்கு என்ன வரும்? அப்படியான வினாக்கள் 2 வினாக்களை நீங்கள் கவனிக்காக விடையளிக்கின்ற போது வெட்டுத்தான் விடும், வெட்டு இல்லை பிழை. சரிதானே? அப்போ நீங்கள் அதான் இலகுவான வினாக்கள் வருகின்ற போது நாங்கள் மிக மிக கவனமாக அந்த வினாக்களை கையாள வேணும், எடுத்து செய்ய வேணும். இலகுவான வினாக்கள் தான் நாங்கள் கவலை எனப்பில் விடுவது வழக்கம். சரி, அப்போ இதில் பார்ப்போம்.
பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் ஆ எனவும் பிழையாயின் ஆ எனவும் அடைப்புக்குறிக்குள் அடையாளம் இடுக. அந்த ஆ என்ற அடையாளத்தை தான் இடட்டேன், உங்களுக்கு குறியீடு தெரியல. திருக்குறளானது 130 குறட்பாக்களை கொண்டது. சரி, அடுத்த வினாவையும் பார்ப்போம். மான்கள் காட்டில் கூட்டமாக திரிந்தன. சரி, இப்படியான வினாக்கள் இப்போ அண்மையில் புலமை பரிசில் பரீட்சைக்கு வந்து கொண்டிருக்குது. சரியா? இப்போ பார்ப்போம். இந்த 2வது வினாவை பாருங்க பிள்ளைகள். மான்கள் காட்டில் கூட்டமாக திரிந்தன. நாங்கள் ஒருமை பன்மை என்ற விடயத்தை தான் இதில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். 2வது வினாவை பாருங்கள். 1வது வினாவும் அப்படித்தான். இப்போ மான்கள் காட்டில் கூட்டமாக திரிந்தன. நீங்கள் என்ன செய்ய போறீங்கள்? மான்கள் என்ற எழுவாய் சொல்ல வைத்து கொண்டு அதன் பயனிலே திரிந்தன என்ற சொல்லுக்கு நீங்கள் சரியோ அதாவது சரி என்று போட போறீங்க. சரியா? அதை நாங்கள் அந்த வினா வருகின்ற போது பார்ப்போம். திருக்குறளானது 130 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளானது 130 குறட்பாக்களை கொண்டது. மான்கள் காட்டில் கூட்டமாக திரிந்தன. ரைட், அந்த வினா சரியாயும் சரியனவில் வந்திருக்கு. அதே போன்று நாங்கள் கீழ்வரும் பந்தியை வாசித்து வினாக்களுக்கு விடைகளை பந்தியில் இருந்து தெரிவு செய்து எழுதுக. அண்ணா, எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தோல்விக்கு அதுவே காரணம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும். இனி நீங்கள் உடல் நலத்திற்கு கவனம் செலுத்துங்கள். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். உங்கள் தோல்விக்கான காரணம் உடல் நல குறைவுதான். உடல் நலம் சரியானால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று கூறிவிட்டு சிட்டுக்குருவி பறந்து சென்றது. சரியா? இப்போ இந்த பந்தியில் பாருங்க, நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் எப்படி வரும் என்று சொன்னால், அண்ணா, இப்போ இந்த பந்தியில் வந்திருக்கின்ற 1வது வரியிலே வினாவாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது இந்த பந்தியில் வந்திருக்கின்ற நிறுத்தக்குறிகள். நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம், நிறுத்தக்குறிகள் படித்திருக்கின்றோம். அதே போன்று பந்தியில் இப்படியான நிறுத்தக்குறிகள் வரும் என்றதை நாங்கள் கவனிச்சிருக்கின்றோம். இந்த பந்தியிலையும் அதை நாங்கள் அவதானிப்போம். அண்ணா என்ற சொல்லுக்கு பத்திர என்ன குறியீடு வந்திருக்குது? வியப்பு குறி. எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும், உடலும் உள்ளமும், எப்போ அப்போ உள்ளமும் மனமும் மொத்த சொல் உள்ளமும். அப்போ நாங்கள் அதையும் எதிர்பார்க்கலாம், உள்ளமும். சரியா? அதே மாதிரி உடலும்னு சொன்னால் மையம். அப்போ உடலும் உள்ளமும் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலப்பு, உங்கள் என்ற சொல்ல வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு வினா ஒன்று பார்க்கலாம். முன்னிலை பெயர் சொல் உங்கள். என்ன பிள்ளை? உங்கள் என்ற சொல்ல நாங்கள் வினாவாக பார்க்கக்கூடியது முன்னிலை பெயர் சொல் உங்கள். அண்ணான்றது தன்மை முன்னிலை படற்கை, படற்கை பெயர் சொல் அண்ணா. சரியா பிள்ளைகள்? அண்ணான்றது நாங்கள் அதில் 1வது வரியில் அவதானிக்கக்கூடிய வினாவாக வரக்கூடியது என்று பார்த்தால் படற்கை பெயர் சொல் அண்ணா. சரிதான? உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தோல்விக்கு, அப்போ தோல்வி அதுக்கு எதிர்ச்சொல்லாக என்ன பார்க்கலாம்? வெற்றி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தோல்வி. அப்போ நாங்கள் பந்திக்குள்ளே இருந்தால் விடை எடுக்கணும். இப்போ வெற்றி என்றது நாங்கள் வினாவாக போடணும். வெற்றி என்ற சொல்லின் எதிர்க்கிறது சொல் தோல்வி. உங்கள் தோல்விக்கு அதுவே காரணம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும். பார்த்தீங்களா? அப்போ எங்களோட உடம்பு உடல் நன்றாக இருந்தால் தான் பரீட்சைக்கு வினாக்களுக்கு விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அவ்வளோ. அப்போ நாங்கள் 3 வேளையிலும் தப்பாது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணவு அதாவது சாப்பிட வேண்டும். ஏன்னா நாங்கள் உடல்நிலை நல்லா இருந்தால் தான் உள்ளமும் நல்லா இருக்கும். உள்ளம் நல்லா இருந்தால் தான் நாங்கள் வெற்றிகள் தொடர்ச்சியாக கிடைக்கும். உங்கள் தோல்விக்கு அதுவே காரணம். உடல்நலம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும். இது நீங்கள். அப்போ நீங்கள்ன்றது என்னது? முன்னிலை பன்மை சொல். அப்போ முன்னிலை பன்மை பெயர் சொல் ஒன்று தருக. முன்னிலை பன்மை பெயர் சொல் ஒன்று தருக. என்ன வந்திருக்குது? நீங்கள். அதே போன்று உங்கள் முன்னிலை பன்மை பெயர் சொல் உங்கள். அதே போன்று நீங்கள். இதில் வினா. அப்போ இனி நீங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். அப்போ தோல்வியை கண்டு நாங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது?
துவண்டு விடக்கூடாது. முதலாவது பரீட்சை அதாவது புலமை பரிசில் பரீட்சை அப்படி எடுக்கக்கூடாது. முதலாம் தவணை பரீட்சையில் நாங்கள் தோற்றுவிட்டால் ஐயோ என்னால் படிக்க முடியாது எடுக்கொள்கள் நாங்கள் வரக்கூடாது. அடுத்த பரீட்சையில் எப்படி செய்யணும்? நாங்கள் ஏன் தோற்றம்ன்றதை கண்டுபிடிக்கணும். நாங்கள் படிக்கவில்லை, கவனம் செலுத்தவில்லை, வினாக்களுக்கு நாங்கள் கவனம் செலுத்தாமல் விடை அளித்திருக்கின்றோம் என்று வந்தால் எங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும். இப்போ அடுத்த முறை நாங்கள் அதை எப்படி எடுக்க வேண்டும்? சவாலாக எடுத்து நாங்கள் அதுக்குரிய விடைகள் எழுத வேண்டும். இப்போ பாருங்கள், தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். தோல்வியை கண்டு நாங்கள் ஒற்றுபோதும் என்ன செய்யக்கூடாது? துவண்டு விடக்கூடாது. நீங்கள் சிறு வயதில் இருந்தாலும் சரி, பெரிய மனிதர்களாக வந்தாலும் சரி, தோற்கின்ற போது தான் எங்களுக்கு அனுபவங்கள் நிறைய வரும், வெற்றிகளும் சுவராக கிடைக்கும். சரியா? உங்கள் தோல்விக்கான காரணம் உடல்நல குறைவுதான். உடல் நலம் சரியானால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். கிடைக்கும்ன்றது என்ன காலம்? எதிர்காலம். சரியா? என்று கூறிவிட்டு சிட்டுக்குருவி பறந்து சென்றது. சரி, பாப்பா இனி இப்படியான வினாக்கள் இந்த இதில் பார்த்துருக்கின்றோம். எப்படி அந்த வினாக்களுக்கு விடைகள் வரும்? நீங்கள் என்ன செய்யலாம்? இதுக்குரிய விடைகளை நீங்கள் நான் வினாக்கள் வாசிக்கின்ற போது செய்து பார்த்து விட்டு நான் விடை கூறுகின்ற போது நீங்கள் அதை திருத்தக்கூடியதாக இருந்தால் நின்றோம். திருக்குறளானது 130 குறட்பாக்களை கொண்டது. சரி, என்னவாம்? 130 குறட்பாக்களை கொண்டது. இது திருக்குறள். திருக்குறள்லாம் கொண்டது. நீங்கள் குறட்பாக்களை என்று வச்சு போட்டிங்கன்னு சொன்னால் விடவில்லை. குறட்பாக்கள் என்று சொன்னால் அது புலியாகும். ஆனால் இங்கே யாரை சொல்லுகிறது? எழுவாயில் திருக்குறளை தான் சொல்லுது. திருக்குறள் 130 குறட்பாக்களை கொண்டது. நீங்கள் எப்படி சில வேளை யோசிப்பீங்கள், குறட்பாக்கள் என்ற கணக்கவிலோ கொண்டனண்டல வெறும் என்று நீங்கள் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. திருக்குறள் தானே இது. திருக்குறள் எழுவாயில் வினாவை கேட்டு பாருங்க, எது கொண்டது? எது கொண்டது? திருக்குறள். என்னவா? 130 குறட்பாக்களை கொண்டது. அப்போ அது சரி, திருக்குறள் தானே. இது போன்று மான்கள் காட்டில் கூட்டமாக திரிந்தன. நான் முதல்ல ஒரு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். மான்கள் காட்டில் கூட்டமாக திரிந்தன. நீங்கள் கூட்டம் என்று சொல் வராமல் மான்கள் காட்டில் திரிந்தனண்டா ஓகே. இங்கே கூட்டம் என்று சொல் வரைக்கும் பிள்ளைகள் கூட்டம் ஒருமையாக தான் வரும். கூட்டம் கூட்டமாக வேண்டாம், பன்மையாக வரும். கவனம். இதில் சில மாணவர்கள் பெரும்பாலும் பிளவுறாங்க. கூட்டம் என்று வந்தால் ஒருமை, கூட்டம் கூட்டமாக வந்தால் தான் பன்மை. அப்போ இதில் என்ன வந்திருக்குது? ஒருமை. கூட்டமாக திரிந்த ஒருமை வந்திருக்குது. திரிந்தனன்ற சொல்லு பன்மையாக வந்திருக்குது. ஏன்னா அப்போ அது என்னவாம்? கூட்டம் என்ற சொல் ஒருமையாக வந்திருக்குது, திரிந்தனன்ற சொல் பன்மையாக வந்திருக்கு. அப்போ என்ன விடையாக இருக்கு? அப்போ பாருங்க பிள்ளைகள், மான்கள் காட்டில் கூட்டமாக திரிந்தன என்ற சொல்லுக்குரிய விடை என்னவாக இருக்கு? பிள்ளையேன் கூட்டம் என்று வந்தால் என்னவாம்? ஒருமை. மான்கள் காட்டில் திரிந்தன என்று சொல்லிக்க பிள்ளைகள் கூட்டமாக என்று வரைக்கும் உரிமையை தான் குறிக்கும். சரிதானே? அதே போன்று பாருங்கள், பின்வரும் பந்தியை நாங்கள் வாசித்திருக்கின்றோம். அண்ணான்றது வியப்புக்குறியோடு வந்திருக்குது. எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தோல்விக்கு அதுவே காரணம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும். இனி நீங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். உங்கள் தோல்விக்கான காரணம் உடல் நல குறைவுதான். உடல்நலம் சரியானால் நிச்சயம் வெற்றி கிடக்கும் என்று கூறிவிட்டு என்ன பறந்தது? சிட்டுக்குருவி பறந்து சென்றது. சரியா பிள்ளைகள்? இப்போ பாருங்க, உள்ளம் பாதிப்படைய காரணம் எதுவென பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? அப்போ நாங்கள் இந்த வினாவை வாசிச்சுட்டு திருப்பி இருக்கா பாருங்க. என்னவா? உள்ளம் பாதிப்படைய எதுவென பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று ரெண்டாவது வினா, இப்பந்தியில் வந்துள்ள வாக்கிய நிறுத்த குறியீடுகள் அவை. நான் சொன்ன நிறுத்த குறியீடுகள் வினாக்கள் வாரது என்று சொல்லி. இப்பந்தியில் வந்துள்ள வாக்கிய நிறுத்த குறியீடுகள் அவை. மூன்றாவது, செல்கின்றது என்னும் சொல்லின் இறந்த கால வடிவம் யாது? செல்கின்றது என்னும் சொல்லின் இறந்த கால வடிவம் யாது? இப்பந்தியில் உள்ள எதிர்கருத்து சோடி சொற்களை எழுதுக. சிட்டுக்குருவி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆண்பால் உயர்தினை சொல்லி எழுதுக. அப்போ இந்த 6 வினாக்களும் என்ன? அப்போ பந்தியில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் பெரும்பாலும் 6 வினாக்கள்லாம். 6 வினாக்களுக்கும் புள்ளிகள் 6 புள்ளிகள். ரைட். உள்ளம் பாதிப்படைய காரணம் எதுவென பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அதுக்கு என்ன விட வந்திருக்கிறது? உடல் நல குறைவு. உள்ளம் பாதிப்படைய கிடக்கு பாருங்க.
தோல்வியை கண்டு துவண்டு விடார்கள். உங்கள் தோல்விக்கான காரணம் உடல்நல குறைவு தான். உடல்நலம் சரியானால் நிச்சயம் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது இப்பந்தியில் வந்துள்ள வாக்கிய நிறுத்த குறியீடுகள். இப்பந்தியில் வந்துள்ள வாக்கிய நிறுத்த குறியீடுகள் எது? வியப்புக்குரிய முற்றுப்புள்ளி. வியப்புக்குரிய முற்றுப்புள்ளி. எங்கே வியப்புக்குறி வந்திருக்கு? அண்ணான்ற சொல்லுக்கு பக்கத்தில் வியப்புக்குறி வந்திருக்கு. பெரும்பாலும் எல்லா வாக்கியங்களும் முடிகின்ற போது முற்றுப்புள்ளியும் வந்திருக்கு. அப்போ என்னவா? இப்பந்தியில் வந்துள்ள வாக்கிய நிறுத்த குறியீடுகளவை வியப்புக்குறி முற்றுப்புள்ளி. செல்கின்றது எனும் சொல்லின் இறந்த கால வடிவம் யாது? செல்கின்றது என்றால் நிகழ்காலம், அதன் இறந்த காலம் சென்றது, அதே போன்ற எதிர்காலம் செல்லும். இப்போ செல்கின்றது என்னும் சொல்லி நிறந்த கால வடிவம் யாது? சென்றது. செல்கின்றது என்னும் சொல்லி நிறந்த கால வடிவம் யாது? சென்றது. இப்பந்தியில் உள்ள எதிர்கருத்து சோடி சொற்களை எழுதுக. இப்பந்தியில் உள்ள எதிர்கருத்து சோடி சொற்களை எழுதுக. என்னவாம்? தோல்வி வெற்றி. தோல்வியும் வெற்றி. சிட்டுக்குருவி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. சிட்டு சக குருவி. சிட்டுக்குருவி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. சிட்டு சக குருவி. ஆண்பால் உயர்தினை சொல்லி எழுதுக. அப்போ ஆண்பாலாக இருக்கணும், உயர்தினையாக இருக்கணும். என்ன பிள்ளைகள்? அப்போ என்ன? அகர்நேயம் இருக்குது, உயர்தினையும் இருக்குது. அப்போ இதில் வந்திருக்கின்றது ஆண்பால் உயர்தினை சொல்லி எழுதுக. என்ன? அண்ணா. அண்ணா என்ற சொல் உயர்தினை ஆண்பால் சொல்லாக வந்திருக்கு. இதே போல பிள்ளைகள் இதில் வந்து அகர்ண சொற்கள் என்னவா இருக்கும்? இதில் பாருங்க, ஆண்பால் உயர்தினை சொல்ல வீரனும் வந்திருக்குது. சரியா? அதே மாதிரி அகர்ண சொற்களாக என்ன வரலாம்? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி என்ற சொல் வந்திருக்கல. சிட்டுக்குருவி என்னது? அகர்ண சொல். அகர்ண ஒற்றுமை பெயர் சொல்லண்டு கேட்டால் சிட்டுக்குருவி. அதே போன்ற முன்னிலை சொல்லண்டு கேட்டால் நீங்கள். சரிதான பிள்ளைகள்? அப்போ இதில் வந்திருக்கிறது ஆண்பால் உயர்தினை சொல் எழுதுக அண்ணா. இப்போ திருப்பி பந்தயம் இருக்க பார்த்து வினாக்களையும் பார்ப்போம். அண்ணா எந்த ஒரு வீரனுக்கும் உடலும் உள்ளமும் எப்போதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ளது இறந்த காலம். உங்கள் தோல்விக்கு அதுவே காரணம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உள்ளமும் பாதிக்கப்படும். இனி நீங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். உங்கள் தோல்விக்கான காரணம் உடல்நல குறைவுதான். உடல்நலம் சரியானால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று கூறிவிட்டு சிட்டுக்குருவி பறந்து சென்றது. அதில் முதலாவினா உள்ளம் பாதிப்படைய காரணம் எதுவென பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? உடல்நல குறைவு. இப்பந்தியில் வந்துள்ள வாக்கிய நிறுத்த குறியீடுகளவை வியப்புக்குறி முற்றுப்புள்ளி. செல்கின்றது என்று சொல்லி நிறந்த கால வடிவம் யாது? சென்றது. இப்பந்தியில் உள்ள எதிர்கருத்து சோடி சொற்களை எழுதுக. தோல்வி வெற்றி. சிட்டுக்குருவி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. சிட்டு சக குருவி. ஆண்பால் உயர்தனை சொல்லி எழுதுக அண்ணா. சரிதான பிள்ளைகள்? சரியா? சரி. அப்போ இன்றைய இந்த பாடத்திலேயும் நாங்கள் வந்திருக்கின்ற பந்தியும் அதுக்குரிய வினாக்களுக்கு விடை எப்படி அளிக்க வேண்டும் என்பதை கவனிச்சிருக்கின்றோம். சரி பிள்ளைகள், அடுத்தது பாருங்க. பின்வரும் சொற்களில் அடைப்புக்குள் தரப்பட்டுள்ள எழுத்துக்கள் இயல்பொலியாக அமைந்த சொற்களை தெரிந்து கோடிடுக. இயல்பொலி பிள்ளைகள் மாற்றொலி என்று சொன்னால் அதை நீங்கள் மேல் வகுப்பில் அதுக்குரிய வேறு விளக்கங்களை கற்றுக்கொள்ளலாம். சரியா? இதில் நாங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் நாங்கள் இலகுவாக விடையை தெரிந்து கொள்ள வைக்க வேணுமானால் ஒரு சொல்லில் ஒரு முதலெழுத்து வாரதை நாங்கள் சிறு பருவத்தில் அது இயல்பொலியாக தெரிந்து கொண்டு விடை எழுதக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மையில் இயல்பொலி மாற்றொலிக்குரிய விளக்கம் அது மேல் வகுப்பில் வேறு விதமாக இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை. இதில் பாருங்க, கா என்ற சொல்லு வந்திருக்கின்ற இயல்பொலி எதென்று இதில் கேட்டிருக்கு. கம்பி, தங்கம், காகம். அதே போன்று அந்தம், பதம், தம்பியில் வந்திருக்கின்ற அதில் வந்திருக்கின்ற இயல்பொலி எதன்னு கேட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்போ பார்ப்போம். பின்வரும் சொற்களில் அடைப்புக்குள் தரப்பட்டுள்ள எழுத்துக்கள் இயல்பொலியாக அமைந்த சொற்களை தெரிந்து கோடிடுக. இதில் வந்திருக்கின்ற காணா. பாருங்கள், இதில் காணா என்ற சொல்லில் முதல்ல இங்கே வந்திருக்கிறது கம்பி. சரியா பிள்ளைகள்? அப்போ இதில் தங்கம், காகம் என்ற சொல்லில் வந்திருக்கின்ற காணா அடுத்த எழுத்தாக வந்திருக்கிறதால அது மாற்றொலியாக வரும். இல்லை ஒரு சொல் இயல்பொலியாக வந்திருக்கிறது, அது கம்பி. அதே போன்ற அந்தம், பதம் என்ற சொல்லில் அந்த தானா என்ற சொல் கேட்டிருக்கப்படுகிறது. அதில் வந்து அந்தம், பதம் என்ற சொல்லில் தானா ரெண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் வந்திருக்கிறதால அது மாற்றொலியாக வரும்.
அந்த எழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கிறதால தம்பி என்ற சொல் அதுக்கு விடையாக வரும். பின்வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியங்களாக்க உதவ வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு எப்போதும் பயன் கருதாமல். உதவ வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு எப்போதும் பயன் கருதாம். தேயிலை என பயிரிடப்படுகின்ற அழைப்பார்கள் தோட்டங்கள் இடங்கள். இப்படி எழுதல நாங்கள் இப்படியான சொற்கள் ஒழுங்கு மாறி வருகின்ற போது விடைகள் எழுதுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இதில் வரக்கூடிய முதலாவது சொல் எழுவா சொல்லாக வரக்கூடிய முதலாவது சொல்லு நாங்கள் முதலாவது என்று அடையாளம் போடவும். அடுத்த சொல் ரெண்டாவது என்ன வரப்போகிறது, மூன்றாவது என்ன வரப்போகிறது, அப்படியே பார்த்து பார்த்து நாங்கள் அந்த சொற்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது நாங்கள் அந்த வாக்கியத்தை முற்று இலகுவாக நாங்கள் முழுமை பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்த பாருங்கள், இதில் வினாக்களை நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிறகு விடைக்கு போவோம். பின்வரும் பழமொழிகளை பூர்த்தி செய்ய. காய்ந்த விதைக்கு கீறு, காய்ந்த விதைக்கு கீறு. ரெண்டாவது வினா கீறு சிதறப்படுங்க வேண்டும். மூன்றாவது வினா கீறு காட்பயிர். சரிதானே? அடுத்த எட்டாவது வினா உரம் எட்டு என்பது போல அடைப்பு. இது நாங்கள் 5ஆம் ஆண்டில் ஒத்த சொற்கள், அதாவது அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு உயிர் இந்த அதாவது என்ன டகர வேறுபாடு அந்த சொற்களில் வருகிறது அடைப்பு. பாகை வெற்றி என்பது போல வடு. 9வது வினா பின்வரும் வாக்கியத்தை ஆண்பாளாக மாற்றி எதிர்கால வாக்கியமாக மாற்றி எழுத. அம்மா சிறியவனை கூட்டிக் கொண்டு மாமா வீட்டுக்கு சென்றேன். இது இந்த பகுதியில் இருக்கின்ற வினாக்கள். சரி, நாங்கள் அந்த வினாக்கள் வாசிக்கின்ற போது நீங்கள் விடைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் வினாக்களை ஒரே நேரமாக வாசித்தேன். பாருங்க, முதலாவது வினாக்குரிய கம்பி என்ற சொல்லில் வந்திருக்கின்ற இயல்பொலி காணா, அப்போ அதனால் கம்பி. அந்தம் என்ற சொல்ல வந்திருக்கின்ற தானா என்ற சொல்லில் வந்திருக்கின்ற அந்த வினா அந்தம் என்ற வினா தொகுதியில் வந்திருக்கின்ற தானா என்ற சொல் இயல்பொலியாக வந்திருக்கின்ற எழுத்து என்னவாம்? தம்பி. சரிதானே? அதே போன்று பின்வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியங்களாக எழுதுக. நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு பயன் கருதாமல் உதவ வேண்டும். இதில் முற்றுப்புள்ளி தான் வர வேண்டும். நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு பயன் கருதாமல் உதவ வேண்டும். என்ன வரணும்? என்ன நாம் எப்போதும். அப்போ நாம் என்ற சொல் ஒன்று போடுறீங்கள். சரி, அவ்வளோ. எப்போதும் என்ற சொல்லுக்கு முன்னால் 2 போடுறீங்கள். மற்றவர்களுக்கு என்று சொல்லுக்கு மேலே 3 போடுறீங்கள். பயன் என்ற சொல்ல நாங்கள் என்ன செய்கிறோம்? 4 போடுறோம். என்ன பிள்ளைகள்? கருதாமல் என்ற சொல்லில் 5 போடுறோம். பிறகு உதவ வேண்டும் என்று சொல்ல 6. அந்த சொற்களை இலக்கமிட்டுட்டு நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துகின்ற போது விட்ட அழிக்க தேவைப்படாது. அதனால் நான் இலக்கத்தை போட்டு 2-3 தரம் வாசித்து பாருங்கள் அந்த இலக்கங்கள் ஒழுங்குபடுத்துகிற முறையை. அப்போ விட சரியாக வரும். சரியா? நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு பயன் கருதாமல் என்ன செய்ய வேணும்? உதவ வேண்டும். அடுத்தது, தேயிலை பயிரிடப்படுகின்ற இடங்களை தோட்டங்கள் என அழைப்பார்கள். அப்போ இதில் பாருங்க, தேயிலை என்ற சொல் முதலாவது. என்ன பிள்ளைகள்? பயிரிடப்படுகின்றது என்ற சொல் 2வது. இடங்கள் என்ற சொல் 3வது. தோட்டங்கள் என்ற சொல் 4வது. என்ற சொல் 5வது. அழைப்பார்கள் என்ற சொல் 6வது. தேயிலை பயிரிடப்படுகிற இடங்களை தோட்டங்கள், இடங்களை தோட்டங்கள் இத்தனை வரணும். அப்போ இத்தனை வருகின்ற போது அந்த அடுத்த சொல் எங்களுக்கு இலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேயிலை பயிரிடப்படுகிற இடங்களை தோட்டங்கள் என அழைப்பார்கள். சரிதான விளையாடு? இப்போ தேயிலை பயிரிடப்படுகிற இடங்களை தோட்டங்கள் என அழைப்பார்கள். சரி, அடுத்த பழமொழியை பாருங்க. காய்ந்த விதைக்கு பழுதில்லை. காய்ந்த விதைக்கு பழுதில்லை. என்ன பிள்ளைகள்? அதே போன்று சிதறப்படுங்க வேண்டும். என்ன? அடர விதைத்து சிதறப்படுங்க வேண்டும். இந்த பழமொழிகள் நீங்கள் திருப்பி மனப்பாடம் செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படியான வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அடர விதைத்து சிதறப்படுங்க வேண்டும். அதை பாருங்க, களை பிடுங்காத பயிர் காட்பயிர். களை பிடுங்காத பயிர் காட்பயிர். உரம் எது என்பது போல அடைப்பு கூடு. அடைப்பு என்று சொல்றது கூடு. வாகை வெற்றி என்பது போல வடு என்றது குற்றம். வடு என்று சொல்றது குற்றம். அதே போல பின்வரும் வாக்கியத்தை ஆண்பாளாக மாற்றி எதிர்கால வாக்கியமாக மாற்றுறது. அம்மா அப்பா என்று வரும். சிறியவனை கூட்டிக் கொண்டு மாமி வீட்டுக்கு சென்றார். அப்பா சிறியவனை கூட்டிக் கொண்டு மாமா வீட்டிற்கு சென்றார். என்னது? பின்வரும் வாக்கியத்தை ஆண்பாளாக மாற்றி எதிர்கால வாக்கியமாக மாற்றிடுது. ஆண்பாளாக மாற்றுகின்ற போது மாமா வண்டே வரும். என்ன பிள்ளைகள்? அம்மா சிறியவனை கூட்டிக் கொண்டு மாமா வீட்டிற்கு சென்றார். அப்பா, அம்மான்றது ஆண்பாளாக மாற்றுறது அப்பா.
சிறியவளை சிறியவனை கூட்டிக் கொண்டு மாமா வீட்டிற்கு சென்றார். சரி, இப்போ பாருங்க, திருப்பி ஒருக்கா பார்க்கின்ற போது பிள்ளைகள் உங்கள் மனதில் பதியும். அது பின்வரும் சொற்களுக்குள் அடைப்புக்குள் தரப்பட்டுள்ள எழுத்துக்கள் இயல்பொழியாக அமைந்த சொற்களை தெரிந்து கோடிடுக. கா என்ற சொல்லு உங்களுக்கு தந்தனால் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் கா என்ற எழுத்து ஆரம்பத்தில் இருக்கிறதால கம்பி. சரி, அதே போன்று தா என்ற எழுத்து தம்பி என்ற சொல்லில் முன்னுக்கு வந்திருக்கிறதால தம்பி. உதவ வேண்டும் நாம், அதாவது பின்வரும் சொற்களை ஒழுங்குபடுத்துகின்ற போது நீங்கள் அவதானிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு சொற்களுக்கும் மேலாக எது முதலாவதாக வருகின்ற போது அது ஒன்றென்ற இலக்கத்தை குறித்து அப்படியே தொடர்ச்சியாக இலக்கங்களை போட்டு ஒழுங்குபடுத்துவதனூடாக இதுக்கு முற்று பெற்ற நல்ல ஒரு வாக்கியமாக அமையும். நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு பயன் கருதாமல் உதவ வேண்டும். தேயிலை பயிரிடப்படுகின்ற இடங்களை தோட்டங்கள் என அழைப்பார்கள். காய்ந்த விதைக்கு பழுதில்லை. அடர விதைத்து சிதற பிடுங்க வேண்டும். களை பிடுங்காத பயிர் காட்பயிர். உரம் எது என்பது போல அடைப்பு கூடு. வாகை வெற்றி என்பது போல வடு குற்றம். சரி, பின்வரும் வாக்கியத்தை ஆண்பாலாக மறிந்த வினாக்களும் ஸ்காலர்ஷிப் அதாவது புலமை பரிசு பரீட்சைக்கு வருகின்ற வினாக்கள். அம்மா சிறியவளை கூட்டிக் கொண்டு மாமா வீட்டிற்கு சென்றார். அம்மா என்றதை ஆண்பாலாக மாற்றுகின்ற போது அப்பா, சிறியவளை என்றதை ஆண்பாலாக மாற்றுகின்ற போது சிறியவனை கூட்டிக் கொண்டு மாமா என்றது அப்படியே ஆண்பாலாக மாமா என்று வரும் வீட்டிற்கு சென்றார். சரி பிள்ளைகள், சரி அடுத்த வினாவை பாருங்கோ. பின்வரும் வாக்கியத்தின் பொருத்தமான நிறுத்த குறியீடினை எடுக்க. ராஜாவாம் ராஜா சிறைப்பட்ட பின் எதற்கு ராஜா பட்டம்? சரியா, இதில் வந்திருக்கின்ற நிறுத்த குறியீடுகள் மா பலா வாழை என்பன முக்கணிகள். இதில் என்ன நிறுத்த குறியீடுகள் வரும்ன்றதை பார்ப்போம். பாருங்க, விபத்து நடந்த இடத்துக்கு துசி செய்திகளை திரட்டுவதற்காக சென்றான். இதில் தடித்த எழுத்துக்களை குறிக்கும் பின் சொற்களை குறி தனிச்சொல்லாக அமைவது. இதில் செய்திகளை திரட்டுவதற்குரிய சொல்லுக்கு தடிப்பாக வந்திருக்கிறது. எழுத்துக்களை குறிக்கும் சொற்களுக்குரிய தனிச்சொல்லாக அமைவது. சரி பிள்ளைகள், இதில் பாருங்க, வலை ஒன்றின் எலி புகுந்ததை கீறு பாம்பு கண்டது. ரைட். சரி, இதில் பாருங்க, முதலாவது பின்வரும் வாக்கியத்தில் பொருத்தமான நிறுத்த குறியீடுகள் எடுக்க. ராஜாவான் ராயா சிறைப்பட்ட பின் எதற்கு ராஜா பட்டம்? என்னென்ன வரப்போகுது? ராஜாவான் ராஜா வியப்புக்குறி. சிறைப்பட்ட பின் எதற்கு ராஜா பட்டம்? முற்றுப்புள்ளி வரணும். சரியா. அடுத்த மா பலா வாழை என்பன என்னவாம்? ராஜா பட்டம்ன்றது வினாக்குறி வருது. என்ன பிள்ளைகள் பாருங்க, ராஜாவான் ராஜா சிறைப்பட்ட பின் எதற்கு ராஜா பட்டம்? வினாக்குறி. அதே போல் மா பலா வாழை என்பன முக்கணிகள் கம காட்புள்ளி. என்ன பிள்ளைகள்? சரி, முக்கணிகள் முற்றுப்புள்ளி. விபத்து நடந்த இடத்துக்கு தூசி செய்திகளை திரட்டவர் சென்றார். இதில் என்ன வந்திருக்கிறது? செய்திகளை திரட்டவர் யார்? நிருபர். அதே போன்று பின்வரும் வாக்கியத்தில் ஒற்று அல்லது ஓர் என்ற சொல்ல வைத்த பிள்ளைகள் எழுதுகிறோம். வலை ஒன்றின் எலி, அதாவது உயிர் எழுதுகளுக்கு முன்னால் வாரதெல்லாம் ஓர் என்று வரும். ஓர் எலி புகுந்தது. பாம்பு என்ற சொல்லில் வந்திருக்கின்றது மெய் எழுத்து. சரி, அப்போ பாம்பு என்ற சொல்ல வந்த மெய் எழுத்தில் ஒரு பாம்பு என்று வரும். அதே போல் பின்வரும் இரட்டைக்கிளவி சொற்களை மிக பொருத்தமான தெரிவு செய்த வாக்கியத்தை பூரணப்படுத்துக. கட்டிலில் படுத்திருந்த தாத்தா என்ன செய்து கொண்டிருந்தாராம்? முணுமுணுத்து கொண்டிருந்தார். கட்டிலில் படுத்திருந்த தாத்தா முணுமுணுத்து கொண்டிருந்தார். அதே போன்று இரவு வானில் உடுக்கள் பல பல என்று மின்னின. சரிதான பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், இப்படியான பயிற்சிகளை நாங்கள் எடுப்பதனூடாக பரீட்சைக்கு இலகுவாக விடையளிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.